இன்னைக்கு ஒன்றும் இல்லை வித்து வைக்கிறதுல. இன்னைக்கு சினிமாவில் பார்த்தீங்கன்னா சினிமாக்காரிகள்லாம் போர்டு ஓட்ட ஐட்டம் வச்சுங்க. சினிமாவில் இங்கே வந்துடுவா எதுக்கு நல்லெண்ணெய் வியாபாரத்துக்கு அந்த விளம்பரத்துக்கு வந்துடுவாங்க. இந்த பார்த்துருக்கலாம் எல்லாம் விளம்பரத்துக்கெல்லாம் வந்து இது வாங்கிக்க அது வாங்கிக்கன்னு சொல்லுவாங்க சின்ன டிவியில். அதே மாதிரி போராட்டம் நம்ம அரசுக்கு சினிமாக்காரெல்லாம் போட விட்டான்னு வச்சுக்கோங்க. எங்கடா போறானா நேரம் அரசியலுக்கு தான் வரான். நான் அடுத்த முதல்வர் ஒருத்தன் இன்னைக்கு ஒருத்தர் அப்படிதான் வந்துருக்கிறான். வந்து நான் நம்ம ஊருக்கு மொத்தம் தொகுதிக்கு 2000 ஓட்டு வாங்கலாம் அதிகம். ஆனா இவனுங்கெல்லாம் வந்து எங்களை வந்து போட சொல்லுவாங்க. அமைப்பு ரீதியான இயக்கம் திராவிட முன்னேற்றம் கொள்கை பிடிப்புள்ள இயக்கம். அப்படியாப்பட்ட விசா காலத்துல கூட இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராலையும் ஆட்டு வாசிக்க முடியல. அகில இந்தியா மாநில அந்த வட மாநிலத்துல தலைவர்கள்லாம் இங்க வந்தாங்க. இங்க இருக்கிற தலைவர்கள்லாம் வடநாட்டுக்கு போனாங்க. ஏன்னா மறைஞ்சு தெரிஞ்சு தன்னை மறைத்துக் கொண்டார்கள். ஆனா அந்த நேரத்தில் கூட எதிர்த்து நின்று போராடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அப்படியேப்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இது ஏற்கனவே பணங்காட்டு நிறைய எப்படியாப்பட்டாலும் அஞ்சதுகள் இவங்க என்ன பண்ண முடியும், எங்களை என்ன பண்ண முடியும், அதை பார்த்து என்ன பண்ணிப்போம், ஒண்ணுமே பண்ண முடியல திராவிட முன்னேற்ற கழகத்தை. அப்படியே ஏன்னா எங்களோட மக்கள் இருக்கீங்க, உங்களோட நாங்க இருக்கிறோம். நாள்புறம் உங்களை நல்லது கட்டுக்கு உங்களோட இருக்கும், எங்களோட நல்லது கட்டிங்க இருக்கீங்க, என்ன பண்ண முடியும்? ஆக அப்படியேப்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த இயக்கத்தை அழிப்பதற்கு எவனாலையும் முடியாது. அடுத்து வருகின்ற ஆட்சி கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதரவோடு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான மாபெரும் வெற்றியை வருகின்ற 2026 பெரும். மீண்டும் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் அரியணையில் அமர்வார். அந்த நேரத்தில் நம்முடைய உதயநிதி அவர்களுடைய உழைப்பு திராவிட முன்னெடுத்து மிகவும் மகத்தானது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் எங்களை கூட இளைஞர்கள்லாம் ஆடி பாடி களியாட்டம் கூட செதறிக்கிற காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு கல்லணையை கட்டி அதில் எங்களை அடைக்கி வச்சிருந்தாங்க. எப்படி ஒரு மலைத்துளி சின்ன ஓடையாக மாறி பல ஓடைகள் ஒன்றாக இணைந்து ஒரு ஆறாக மாறி பல ஆறுகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு நதியாக மாறி பல நதிகள் ஒன்றாக இணைந்து காற்றாட்சி வெள்ளமாக மாறி கடல்ல போய் செல்லும். அது குடிக்கவும் பயன்படாது, மின்சாரம் பயன்படுத்த முடியாது, இதுக்கும் பயன்படுத்த முடியாது, விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியாது, மின்சாரத்தைக்கும் குடிநீருக்கு பயன்படுத்த முடியாது. ஆனால் அது போல வீணாகக்கூடாது இளைஞர்கள் என்ற காரணத்தால் ஆடிப்பாடி களியாட்டம் போட்ட இளைஞர்கள் எல்லாம் ஒற்று திரட்டி திமுக இளைஞர் என்ற கல்லணையை அடக்கி வைத்து அவர்களை திராவிட முன்னேற்றம் தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் தேவைப்படும் போது அவர்களுக்கு பயன்படுத்தி அதன் மூலம் 13 ஆண்டுகளும் கிடப்பில் கடந்த இருண்டு போன தமிழகத்தை மீண்டும் ஆட்சியில் அமர வைத்தவர் மரியாதைக்குரிய நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள். அதே போன்றுதான் உதயநிதி அவர்கள் உதயநிதி அவர்கள் சிதறி கிடக்கின்ற இளைஞர்கள் எல்லாம் ஒருமுகப்படுத்தி அவர் நடந்தா ஊர்வலம், உட்கார்ந்தா ஒரு மாநாடு. அந்த அளவுக்கு இது பார்த்தீங்கன்னா கலைஞருக்கு பின்னாடி அண்ணாவுக்கு பின்னாடி கலைஞருக்கு பின்னாடி நம்முடைய தளபதிக்கு பின்னாடி கூட்டம் கூடுவது ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதுவாக இருந்தாலும் யாருன்னா இவங்க தான் வருது. அப்படியே ஒரு அளவுக்கு ஒரு கிராமராக பேசக்கூடிய கூட ஒரு தாத்தா மாதிரி பிரசன்ஸா மாதிரி கேட்ட கேள்வி டக்குன்னு பதில் ஒரு வரி பதில் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லூஸ்டாக்கே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிரிச்ச முகம், எப்போ பார்த்தாலும் சிரிச்ச முகம். அப்படியேப்பட்டதான் அடுத்து இந்த காலத்தில் எங்களை எல்லாம் உருவாக்கி இந்த தினம் நாங்களாம் ஒன்றிய செயலாளர் நகர செயலாளராக சாதனை கிளைகளை தொடர்ந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தோம். இங்கே இருக்கக்கூடிய நாடு திருமலை போன்றவர், தம்பி நம்ம அண்ணன் இங்கே இருக்கக்கூடிய கமலேஷ் போன்றவர்கள், அண்ணன் ராஜீவ் போன்றவர்கள் ஆரம்ப காலத்தில் நாங்கள் நடத்துகின்ற பாசறை கூட்டத்துக்கு மீன் ஒருவர் போய் எங்க தட்டுத்தட்ட இறப்புடைய பார்த்தீங்கன்னா 3 நாள் நடக்கும் அந்த பாசறை கூட்டம். கொள்கை விலக பாசறை கூட்டம் தொடக்கணக்கிழமை நடக்கும். நடத்தும் போது ராஜீவ் போய் என்ன போதுனா பூண்டிகையில் போய் மீன் வாங்கிட்டு வருவார், கிரேடு வாங்கிட்டு வருவார். அவருக்கு அந்த வேலை அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தன்னை அதில் இணைத்துக் கொண்டு எப்படி அந்த ஒரு காலகட்டத்தில் கலைஞர் அரியணையில் உட்கார வைத்தோம். அதே போலதான் இந்த தினம் நம்முடைய உதயநிதி அவர்கள் அரும்பாடுபட்டு தளபதி அவர்கள் அரும்பாடுபட்டு இந்த தினம் உங்களிடத்தில் வாக்கள் போட்டு நல்லதொரு ஆட்சியை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஆட்சிக்கு மீண்டும் நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று உங்களையெல்லாம் அந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த அளவுக்கு ஏற்பாடு செய்த அருமை நண்பர் நம்முடைய திருமலை அவருக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் அவருக்கு உற்ற உறுதுணையாக இருந்த அருமை நண்பர்களுக்கெல்லாம் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய துணை முதல்வர் மாண்புமிகு உதயநிதி அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும், பல்லாயிரம் பிறை கண்டு வாழ வேண்டும்.